கல்யாண தேதிய அறிவிச்ச சிறகடிக்க ஆசை சீரியல் முத்து. கடைசில இப்படி ஒரு ட்விஸ்டா? விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வரக்கூடிய சிறகடிக்க ஆசை சீரியல்ல முத்து கேரக்டர்ல நடிக்கக்கூடிய நடிகர் வெற்றி வசந்துக்கும், சீரியல் நடிகை வைஷ்ணவிக்கும் போன 2 மாசத்துக்கு முன்னாடி என்கேஜ்மெண்ட் முடிவடைஞ்சிருந்த நிலையில, அவங்களோட கல்யாணம் எப்போ அப்படின்னு இப்போ அறிவிச்சிருக்காங்க. விஜய் டிவில டிஆர்பில முன்னணி இடத்துல இருக்கு சிறகடிக்க ஆசை சீரியல். இந்த சீரியல்ல கதாநாயகனா வெற்றி வசந்த் நடிச்சிட்டு வராரு. ஆரம்பத்துல டிக்டாக் மூலமா பிரபலம் அடைஞ்ச இவரு சினிமாவுல நடிக்கணும் அப்படின்னு பல முயற்சிகள் எடுத்திருக்காரு. அதுலயும் கிடைச்ச வேலை எல்லாத்தையும் செஞ்சுட்டு வந்த வெற்றி வசந்துக்கு முதல் முறையா சிறகடிக்க ஆசை சீரியல் மூலமா தான் கதாநாயகனா நடிக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது. முதல் சீரியல்லயே இவருக்கு பட்டி தொட்டி எல்லாம் பிரபலம் கிடைச்சிருச்சு. சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடித்தட்டு மக்களோட வாழ்க்கைய பிரதிபலிக்கக்கூடிய கேரக்டரா வெற்றி வசந்த் நடிச்சிருக்காரு. அதனாலேயே இவருக்கு அதிகமான ரசிகர்களும் கிடைச்சிட்டாங்க. முத்து அப்புறம் மீனா ஜோடிக்கு இணையத்திலயும் அதிகமான ரசிகர்கள் இருக்காங்க. இந்த நிலையில 2 மாசத்துக்கு முன்னாடி வெற்றி வசந்த் தன்னோட காதல் செய்திய அறிவிச்சிருந்தாரு. அவரு காதலிச்சுட்டு வந்தது விஜய் டிவில பிரபலமான நடிகை வைஷ்ணவிய தான். இவங்க விஜய் டிவில பொன்னி சீரியல்ல கதாநாயகியா நடிச்சிட்டு இருக்காங்க. ஏற்கனவே சின்ன திரையில ஒண்ணா நடிச்சு பல நடிகர் நடிகைகள் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க வரிசையில இந்த ஜோடியும் இணைஞ்சிருக்கு. பொன்னி சீரியல்ல கெஸ்ட் ரோல்ல அதுவும் பொன்னிக்கு அண்ணனா தான் வெற்றி வசந்த் அந்த சீரியல்ல நடிச்சிருந்தாரு. அதுக்கு பின்னாடி 2 மாசங்கள்ல அவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு கல்யாணம் வரைக்கும் வந்திருக்கு. இவங்களோட என்கேஜ்மெண்ட் ரொம்பவே எளிமையா நடந்துச்சு. அப்போ கல்யாண தேதிய சீக்கிரத்திலேயே அறிவிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலையில அவங்களோட கல்யாணம் வரக்கூடிய திங்கட்கிழமை, அதாவது நவம்பர் 28ஆம் தேதி தான் நடைபெற இருக்கு. இந்த தகவல்கள் இப்போ வெளியாகி இருக்கு. சிறகடிக்க ஆசை சீரியல்ல அடுத்த வாரத்துல பல எதிர்பாராத திருப்பங்கள் வர இருக்கு. அதே நேரத்துல இவங்களோட கல்யாண செய்தி வெளியானதும் வாழ்த்துக்கள குவிச்சிட்டு வராங்க ரசிகர்கள்.